பேக் பெயினுக்கு எல்எஸ் பெல்ட் போட்டால் பேக் பெயின் போகும் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. பேக் பெயின் வரும் அப்படின்னா நம்புவீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராருங்க. அவர் வந்து பேக் பெயின் இருந்திருக்கு. சாதாரண பேக் பெயின்னா அவராகவே என்ன பண்ணுறாரு, ஒரு எல்எஸ் பெல்ட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு எல்எஸ் பெல்ட் எதுக்காக கொடுக்குறாங்க, நேராக உட்காரணும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்க. நேராக உட்காந்தா வர பிரச்சனையை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, அவருக்கு நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்க போகிறோம். அவருக்கு நடந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி, கார் வச்சுருக்காரு. அவரோட காரில் அவர் இங்கேருந்து கோயம்புத்தூர், தட் இஸ் மதுரை டு கோயம்புத்தூர் ட்ரைவ் பண்ணுறாரு. நல்லா தான் இருக்கார். யாரோ ஒருத்தவங்க சொன்னதில் ஆர்வ கோளாறில் அவராகவே போய் எல்எஸ் பெல்ட் வாங்குறாரு. வாங்கி பெல்ட் போட்டுட்டு அன்றைக்கி ஆம்னி பஸ்ஸில் அவருக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. தட் இஸ் மல்டி ஆக்சில் ஏர் பஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆம்னி பஸ்ஸில் நல்லா ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர், அதில் வந்து புஷ்பேக் போட்டு சாஞ்சிருக்காரு. நேராக உட்கார வேண்டியவரை இப்படி சாஞ்சு நல்லா இப்படி கொண்டு போனவுடனே என்ன ஆகுது, அந்த பெல்ட் அவரை சாய விடலை, சீட் அவரை சாய சொல்லுது. அதே பொசிஷனில் படுத்துட்டு போனதுனால வெறும் ஒரு 4 மணி நேர ஜேர்னியால் அவர் லைஃபே முடிஞ்சிருச்சு. 2வது நாள் அவர் ட்ராவல் பண்ணிட்டு வந்த நாள் கடுமையான முதுகு வலி, 3வது நாள் கால் ஃபுல்லாக பரவுது, 4வது நாள் இடுப்புக்கு கீழே நடக்கவே முடியலன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். சரி பண்ணதை அப்புறம் பேசலாம். பட் இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உண்மையிலே இந்த எல்எஸ் பெல்ட் பேக் பெயினை சரி பண்ணுதா அல்லது பேக் பெயின் பேஷண்ட்டாகவே வச்சுக்குதா? இந்த பெல்ட் போடுறதுனால நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ட்டாக பிரித்து பேச போகிறோம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.